விவசாய பெருந்தைகளுக்கு வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட பத்தி பேச போறோம். இப்போ முக்கியமான டிஷ்ஷஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல சமைக்கிறப்போ குங்குமப்பூன்னு போடுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு இதுல கலர் அடிச்சு தான் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரிஜினல் குங்குமப்பூலாம் நம்மளால நெனச்சு கூட பார்க்க முடியாது. அந்த விலை விக்குது. அந்த குங்குமப்பூ வழக்கமா வந்து காஷ்மீர்ல தான் வளருது. காஷ்மீர்ல இன்னும் யூரோப்ல சில இடங்கள்ல வளர்த்துறாங்க. பட் காஷ்மீர் குங்குமப்பூ மெயின். அந்த குங்குமப்பூவ நம்ம ஊர்ல இருக்கிற 40 டிகிரில வளர்த்த முடியும்னா நம்ப முடியுதா? நம்புங்க. நடக்கும். நடந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். இப்போ அ ரொம்ப காஸ்ட்லியான இந்த குங்குமப்பூவ உங்க வீட்லயே வளர்த்தலாம். வீட்லயேவா? சும்மா கட்டுக்கதையெல்லாம் இல்லைங்க. நிஜமா நடக்கிறது தான் சொல்றேன். ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய விவரத்தையும் நான் சொல்லப் போறேன் உங்களுக்கு. இப்போ அம் அது எப்படி பண்ணலாம்னா 10க்கு 10 ரூம் போதும். 10க்கு 10 ரூமு. அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு ரூம உருவாக்கி, அதுல வளர்த்த முடியும். அது ஏசி பண்ணும். நாம இப்பல்லாம் சர்வ சாதாரணமா வீட்லயும், ஹால்லயும் ஏசி எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அத வருமானத்துக்கு யூஸ் பண்றதுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் குங்குமப்பூ வயற விலை விக்குது. வயிற விலை குங்குமப்பூ விக்குது. ஓகே. இப்போ 10க்கு 10 ரூம முதல்ல வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு சும்மா வெறும் ஒரு தகவல் மட்டும் அப்படியே குடுத்துட்டு போறதில்ல. உங்களுக்கு குறிப்பா எப்படி பண்ணலாங்கிற விவரத்தையும் நான் இதுல சொல்லப் போறேன். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ பாருங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ பார்த்து முடிக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். மேற்கொண்டு இது சம்பந்தமா எப்படி பண்ணலாம் ஏதுன்னு ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்ம வாட்ஸ்அப் சேனல்லயோ அல்லது இங்கேயோ கூட நீங்க உங்க கேள்விகளை பதிவு பண்ணலாம். ஓகே. ஒரு 10க்கு 10 ரூம இன்சுலேஷன் பண்ணணும். இன்சுலேஷன்னா அந்த ஸ்பெஷலா அதுக்கு வந்து இந்த தக்கை எல்லாம் வச்சு பண்றாங்கல்ல. அந்த மாதிரி காத்து பூராத மாதிரி தக்கையெல்லாம் வச்சு ஏசி இன்சுலேஷன் பண்ணணும். ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் பண்ணி குடுக்கறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப இது இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் நம்மளுடைய மெயின் டாபிக்கு ஏஐ செயற்கை நுண்ணறிவு எப்படி அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணுங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த குங்குமப்பூ வளர்த்துறது. ஏஐ இல்லாம இதை பண்ணவே முடியாதுங்க. ஸோ ஏஐல எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ அந்த ரூம் ஒன்று 10க்கு 10 ரூமை தயார் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுல அந்த ரூம்ல என்னென்னா சீதோஷ்ணம் கண்ட்ரோல் பண்ணும். சீதோஷ்ணம் எப்படி கண்ட்ரோல் பண்ணும்? ஏஐ கண்ட்ரோல் பண்ற ஏசி. அந்த ஏசில குறிப்பிட்ட டெம்பரேச்சர், குறிப்பிட்ட ஹியூமிடிட்டின்னு சொல்ற ஈரப்பதம், இதெல்லாம் சென்சாரை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இதுல 15ல இருந்து 20 டிகிரி டெம்பரேச்சர் அதுல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ரூம்ல எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல ஈரப்பதத்துக்கும் வந்து அளந்து அதுக்கேத்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ற மாதிரி எல்லாம் ஏஐ செட்டப் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து எது வளர்த்துறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணல் கலந்த களிமண் அப்படியே வந்து சரியான வந்து நம்ம ஆர்கானிக் மேன்யூர் இந்த ஆட்டு இது அல்லது வந்து மண்புழு உரம் இந்த மாதிரி உரத்தை கலந்து வந்து நம்ம பெட்டா யூஸ் பண்ணலாம். அதுல சென்சர்ஸ் கண்டிப்பா வைக்கணும். அது அதனுடைய இதெல்லாம் அளக்கிறதுக்கு. அப்புறமா ரொம்ப டீப்பா இருக்கக்கூடாது. 4ல இருந்து 5 இன்ச்சு தான் இருக்கணும் இந்த தொட்டி. அதுல 2 டூ 3 அங்குலம் கேப் விட்டு விட்டு நம்ம வந்து நட்டுக்கிட்டே போலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல எங்க தேவையோ அதையெல்லாம் வந்து ஆக்சுவலா நீங்க பயிர் பண்ணும்போது அதுக்கான விளக்கம்லாம் கொடுக்கலாம். ஏற்கனவே வந்து இத பண்றாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி சென்சர்ஸையும் வச்சுக்கிட்டே போறோம். அந்த ஈரப்பதம் அப்புறம் வந்து மண்ணு ரொம்ப வறட்சியாவோ ஈரப்பதம்னா ரூம்ல ஈரப்பதம்.
அப்புறம் மண்ணிலேயே ஈரப்பதம். இதையெல்லாம் நம்ம கண்காணிக்கிறதுக்கு சென்சர் வச்சுக்கிறோம். அதே மாதிரி அதிகமாவும் இருக்கக்கூடாது, கம்மியாவும் இருக்கக்கூடாது. கரெக்டான தண்ணி கட்டுறதுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ஏஐ தேவை. ஸோ இந்த மாதிரி நீங்க சரியான சூழல நம்ம பராமரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் போதுமா? பத்தாது. நம்ம லைட்டிங் அதுல மெயின்டைன் பண்ணணும். குறிப்பிட்ட அளவு லைட்டிங் அதுல இருந்துகிட்டே இருக்கும். வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வெளிச்சத்துக்குன்னே ஸ்பெஷல் பல்ப் இருக்கு. அந்த வெளிச்சத்தை கண்ட்ரோலும் பண்ண முடியும் அந்த பல்பை வச்சு. அதுக்கும் ஏஐ தான் தேவை. ஸோ இதுல ஒரு ஒளி அட்டவணைன்னு ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம். இந்த இந்த ஸ்டேஜ்ல இவ்வளோ லைட்டு, இந்த ஸ்டேஜ்ல இவ்வளோ லைட்டுன்னு நீங்க அந்த அட்டவணைப்படி அது வேலை செய்யற மாதிரி பண்ணிடலாம். காற்றோட்டம் அதே மாதிரி போட்டது பூரா அடைச்சு வச்சு உள்ள அப்படியே இருக்குமானா இல்ல. வெளியில இருக்கிற காத்து கொஞ்சம் சர்க்குலேட்டும் ஆகணும். அந்த ஆக்சிஜன் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கு. அதனால அதுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஒன்றும் நம்ம இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏஐ எல்லா வேலையும் பார்க்கும். இதுக்கெல்லாம் ஆல்ரெடி செட் பண்ண அத்தனை இதுவும் இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து நடக்கிறது சரியா நடக்குதாங்கிறத நம்ம எப்படி பார்க்கறது? நீங்க உள்ள போனீங்கன்னாவே ஒரு டேஷ்போர்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். அதிலேயே பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் இவ்வளோ, இது இவ்வளோ, இது இவ்வளோன்னு எல்லாம் தெரியும். அதுல இன்னொன்னு என்ன தெரியுங்களா? அந்த டேஷ்போர்ட நீங்க உங்க மொபைல்லயும் பார்க்கலாம். நீங்க எங்க இருந்தாலும். ஐயோ! அந்த ரூம்ல என்ன ஆகுதோ அப்படின்னுலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கவும் இல்ல. படம் பார்த்துட்டு இருந்தா கூட அதுல இருந்து பார்த்துக்கலாம். நீங்க ஏதாவது வெளியில மார்க்கெட்டுக்கு போனா கூட அப்போ ஒரு எட்டு நீங்க பார்த்துக்கலாம். மனசுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பரவாயில்ல. அங்க கரெக்ட்டா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, எல்லாம் பண்ணியாச்சுங்க. அறுவடை நேரம் வரப்போ, இந்த பூக்குதுல்ல, அது சரியான எந்த அளவு பூக்குதுங்கிறத கூட நம்ம ஏஐ எல்லாம் கண்காணிக்கலாம். என்னென்ன வேலையை ஏஐ செய்து பார்த்துருக்கு. இதெல்லாம் நம்மளே மட்டுமே பண்றதா இருந்தா, எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணி எப்படியெல்லாம் ஈல்டு லாஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க. அதனால அந்த அந்த பூக்கிறது முதல் கொண்டு ஏஐ செக் பண்ணி சொல்லிடும். அதே மாதிரி எத்தனை பூ, ஏன்னா ஒரு பூ ஒவ்வொரு பூவும் வேலை இல்லையா அது? ஒவ்வொரு பூவும் ஒரு குச்சி மாதிரி ஆயிடும். அந்த குச்சிய ஒரு மாதிரி இடிச்சு அதை சின்ன சின்ன பாட்டில்ல பேக் பண்ணி கொடுப்பாங்க. சோ எத்தனை பூ வளர்ந்துருக்குது, எத்தனை பூ வளரணும், எத்தனை வளர்ந்துருக்கு, வளர்ச்சி பத்துச்சா பத்தலையா, எல்லாத்தையும் ஏஐ மூலியமா நம்ம கண்காணிக்கலாம். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குது. அதே மாதிரி ஆஹ் ஆஹ் சரி, இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் என்னமோ ஏதோ கற்பனை கதை மாதிரி இருக்குது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்கறத யோசிக்கிறது எனக்கு எனக்கு தெரியுது. இது வந்து நடந்துகிட்டு இருக்குது இப்போ. எங்கன்னு கேட்டீங்கன்னா, ரீஜனல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் சிந்தப்பள்ளி ஆந்திராவுல நடந்துட்டு இருக்கு. நீங்க இப்போ போனீங்கன்னா கூட போய் பார்க்கலாம். அதனால உங்களுக்கு அதுக்கான தேவையான டெக்னாலஜி பூரா அவங்களும் தருவாங்க. அதுல ஏஐ அடாப்ட் பண்றதுல நாம் நிறைய அதுல ஹெல்ப் பண்ண முடியும். அதுல இது பண்ணலாம். அவங்களும் ஓரளவு பண்றாங்க. ஆனா நம்ம அதுல இன்னும் மேற்கொண்டு எப்படி வளப்படுத்தலாம் அதை அப்படிங்கிறதுல அக்ரிசிபியஸ் நிச்சயமா அதுல ஒரு இது பண்ண முடியும். அதனால இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம எப்போ பார்த்தாலும் நெல்லு இதோடவே ஓரியாடிட்டு இல்லாம அதெல்லாம் வளர்த்த வேணாம்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் கண்டிப்பா தேவை. அதோட நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வேல்யூ ஆடட் கிராப்ஸ், இந்த இந்த மாதிரி கிராப்ஸையும் நம்ம பண்ணா நம்மளுடைய வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதனால இதையும் முயற்சி பண்ணி பாருங்க. இது சம்பந்தமா எது சந்தேகம்னாலும் என்ன நீங்க கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல கூட கேளுங்க, அல்லது இங்கே கூட கமெண்ட்ஸ் போடுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒண்ணுதான் எங்களுக்கு உற்சாகம். மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ போடலாம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் தொடர்ச்சியா போட போறேன். ஓகேங்களா? ஏஐ உதவியுடன் நம்ம விவசாயம் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.